வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன பொருள் வாங்கலான்னு கடைக்கு போவோம். நிறைய பொருளை வாங்கிடுவோம். ஒரு டெம்டேஷன் தான் இது. எல்லாம் ஒரு லேடிஸ்க்கு இருக்கிற மாதிரியே தான் ஜென்ஸு நம்ம வீட்டுக்கு தேவைக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாமே நம்ம வாங்கிடுறோம். இது வந்து சிப்ஸு. எப்போது நொறுக்கு திணி சாப்பிடணும்னு எண்ணம் வரும்போது அந்த 5 ரூபா சிப்ஸ் அது நான் அதை வாங்கியிருந்தேன். இன்றைக்கி பில் போட்டிருந்தாங்க 598 ரூபா. 598 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபா, 2 ரூபா கம்மி 600 ரூபாய்க்கு. ஸோ இப்படி ஒரு பில்லு. ஸோ இந்த பில்லில் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ மெயின் நம்ம இந்த கடலை எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கடலை எண்ணெய் கிட்டத்தட்ட 260 ரூபா கிட்ட ரேட்டு. ஸோ அதுதான் மெயின் ரேட்டு, 260 ரூபா கடலை எண்ணெய். இது பிஸ்கெட்டு, செஸ்கா மஸ்கா 50-50 பிஸ்கெட்டு. இதுவும் நான் எப்பப்போ பசி திடீர்னு எப்போது ஏற்பட்டுரும் அப்போது சாப்பிட்றதுக்கு. இது தேங்காய், கொப்பரை தேங்காய் நான் எல்லா சமையல்லையுமே கொஞ்சம் நறுக்கி போட்டு ஊற வச்சு நான் யூஸ் பண்ணுவேன், கொப்பரை தேங்காய். அடுத்து அவல். இந்த அவலில் நம்ம எப்போது உப்புமா பண்ணலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்புமா பண்ணலாம். இல்லைனா நேற்று நான் இனிப்பு பொங்கல் பண்ணேன். நல்ல தேங்காய், நெய் எல்லாம் போட்டு, வெல்லம் போட்டு இனிப்பு பொங்கல் கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும் இந்த அவல் உப்புமாலாம். அடுத்தால காயம் நான் எல்லா குழம்புலையும் எல்லா இடத்துலையுமே போடுவேன். அதனால் காயம் ரொம்ப தேவையான ஒன்று. அடுத்து நான் இது இப்போ திடீர்னு போனேன், அங்கே பார்த்தா 2 ரூபா சேசே பாக்கெட் இருந்தது, ப்ரூ காஃபி. ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ரூ காஃபி வாங்கியிருக்கேன். நான் காஃபியே குடிக்க மாட்டேன், இருந்தாலும் சரி ட்ரை பண்ணுவோம், ஒரு 2 ரூபா தானே அப்படின்னு சொல்லி ஒரு 5 பாக்கெட் கிடச்சிச்சு, வாங்கியிருக்கேன். அது 2 10 ரூபா. அடுத்து இது மல்லிப்பொடி நம்ம எல்லா குழம்பு, கிரேவி எல்லாத்துக்கும் தேவைப்படும் போடுறதுக்காக மல்லிப்பொடி. அடுத்து வெல்லம். இந்த வெல்லம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எதுனாலும் இனிப்பு பண்ணுறதுக்கு, இல்லை காஃபி டீ போடுறதுக்கு, நான் காஃபிலாம் கூட கொத்தமல்லி காஃபி அந்த மாதிரி போடுறதுக்காண்டி வாங்கியிருக்கேன். இது வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலையும் நான் எல்லா கடலை சட்னி பண்ணுவேன். எந்த ஒரு சாப்பாடுனாலும் வேர்க்கடலை போட்டுருவேன். அடுத்தால கொஞ்சம் காய்கறி வாங்கியிருந்தேன். இது பாலக்கீரை தான் இங்கே உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு கீரை. நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கத்திரிக்காய் கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக லட்டு மாதிரி இருந்தது. கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ வாங்கியிருந்தேன். ஸோ உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். ஸோ உருளைக்கிழங்கு நம்ம எல்லா டிஷ்லையும் போடக்கூடிய ஒன்று. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. கருவேப்பிலை கிடையாது, சாரி, கொத்தமல்லி மட்டும்தான். ஸோ இதை இன்றைக்கி ஒரு பர்ச்சேசிங் பண்ணியிருக்கேன். இந்த பர்ச்சேசிங் நார்மலாக எல்லாம் வீட்டுக்கு தேவையானது, ரொம்ப நமக்கு மஸ்ட்டு, ஒரு நாள் அடுத்தடுத்த நாளில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த